திமுக அரசு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வருவாயை பெருக்காமல் கடன் சுமையை மட்டுமே அதிகமாக வச்சிருக்காங்க சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கையில குற்றச்சாட்டு. அதாவது தனிநபர் கடனும் அதிக அளவு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 67,000 இப்போ 1,28,800 ஒரு குற்றச்சாட்டு. இப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல உள்ள இந்த ஆட்சியில நடவடிக்கை பார்த்தேன்னா மரபுகள் கிடையாது, சட்டங்களை மதிக்கிறது கிடையாது, என்ன இந்த துறையில என்ன துறையுடைய செயல்பாடு என்னன்னு தெரியாது. அந்தந்த துறை அமைச்சரை விட மத்தவங்க தான் துறையை பத்தி பேசுறாங்க, அவனுக்கு தெரிஞ்சு அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. இன்னும் அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு வரட்டும் தான் நம்ம வெயிட் பண்றோம். ஆனா இந்த மாதிரி நேற்று அறிக்கப்பட்ட அந்த வெள்ளை அறிக்கை பத்தி எங்களுடைய அண்ணா தங்கம் தென்னரசன் சொன்னதான் நான் சொல்றேன். அது வெள்ளை அறிக்கை இல்ல, வெற்று அறிக்கை. சும்மா மக்கள்கிட்ட ஏன் சொன்னதெல்லாம் செய்யலன்னு கேட்பாங்கன்றதுக்காக ஒரு வெற்று அறிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்றத உண்மை. அதுல ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய கடந்த பட்ஜெட் போடு முன்னால நிதி நிலைமை பத்தி ஒரு விரிவான அறிக்கை சட்டசபையில தாக்கல் செஞ்சாங்க நம்முடைய முதலமைச்சர். அப்புறம் எதுக்கு இப்ப வெள்ளை அறிக்கை? அதே தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அது அதிகாரி பேட்டியிலே சொன்னார், நீங்களாம் கேட்டிருப்பீங்க. ஒன்றிய அரசினுடைய அனுமதி வாங்கிதான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. யாருனாலும் அதை வாங்கிதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே சரியா சட்டத்துக்கு உட்பட்டு வழிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த நம்முடைய தளபதியார் அரசு செயல்பட்டது. நீங்க வருமானத்துக்கு வழி இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு மின் உற்பத்தி நிறுவனம் நம்ம கொண்டு வந்தோம், அது எண்ணில் அடங்காது, கணக்கில் அடங்காது சொல்லலாம். அவ்வளவு சூரிய உற்பத்தி, மின் உற்பத்தி, காற்றாலை உற்பத்தி எல்லாம் அதிக அளவு நம்ம வருவாய் பெருக்கப்பட்டது, அந்த மின் உற்பத்தி பெருக்கப்பட்டதுதான் உண்மை. அதனால இவங்க இன்னும் கத்துக்கிட்டு பேச சொல்லுங்க. அவங்க இன்னுமே துறையை அரசு நிர்வாகத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வெளியே பேசினாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நம்ப முடியும். இது எல்லாமே வெற்று அறிக்கை, வெள்ளை அறிக்கை, வெற்று அறிக்கை. அதான் உண்மை, அதான் உண்மை. இப்ப என்னாச்சு கேட்பாங்கல்ல மக்கள், நீங்க வாக்குறுதி சொன்னீங்களே 2,500 தரேன், நீங்களே 6 சிலிண்டர் தரேன்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த வெள்ளை அறிக்கை. இதுதான் நிதி நிலைமை. இதே நிதி நிலைமை எப்படி இருக்குன்றது அவரு பிரச்சாரத்தப்போ அவரு முதலமைச்சர் என்ன சொன்னார்? மாண்பு முதலமைச்சர், நாங்க ரகசியம் வச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியும், செய்வோம்னு சொன்னார்ல, அந்த ரகசியம் என்ன? இப்ப அதை செயல்படுத்துங்க.